மனிதர்களாக பிறந்தால் அன்னதானம் பண்ண வேண்டும். அது முக்கியமாக அன்னதானம் சொல்லும் பொழுது மிருகங்கள், தாவரங்கள், செடிகள் இதுவங்க எல்லாருக்கும் நீங்கள் அன்னதானம் கொடுக்கணும்னு ஒரு ஐதீகம் இருக்குது. ஆனால் நீங்கள் மிருகத்துக்கு அன்னதானம் கொடுக்க பழகுங்க. குருவிக்கு அரிசி போடுறது, நாய்களுக்கு சாப்பாடு போடுறது, பூனைகளுக்கு சாப்பாடு போடுறது, இந்த மாதிரி பழகுங்களேன். இது என்ன நடக்கும்னா, இந்த மிருகங்களுக்கு நீங்கள் சாப்பாடு கொடுக்க பழகும் பொழுது உங்கள் வீட்டில் சாப்பாடு எப்பொழுதும் இருக்கும். ஏன்னா இந்த மிருகத்தோட ஆசீர்வாதம் ரொம்ப பெருசுங்க. எப்படி பெருசுன்னா, நீங்கள் ஒரு வேளை சாப்பாடு போட்டாலே எத்தனையோ பூனைகள், எத்தனையோ நாய்கள், எத்தனையோ குருவிகள் சாப்பிடுவாங்க. இவங்க சாப்பிடும் பொழுது என்ன நினைப்பாங்க தெரியுதா? எனக்கு இந்த சாப்பாடு போட்ட இந்த எஜமான் இவர் நல்லா இருக்கணும், இவர் நல்லா இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுவார். அப்படி பிரார்த்தனை பண்ணும் பொழுது என்ன நடக்கும் தெரியுதுங்களா? உங்களுக்கு எந்த விதமான கிரக தோஷங்கள் வராது, சாபங்கள் வராது, செய்வீனா நம்ம அதை எதுவுமே நடக்காது. உங்கள் வீட்டில் அந்த அரிசி பாத்திரம் நிறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அன்னபூர்ணியோட ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அதனால் அன்னதானம் பண்ணுங்க. மனிதர்கள், மிருகங்கள், தாவரங்களுக்கெல்லாம் பண்ணணும். ஆனால் முக்கியமாக மிருகத்துக்கு பண்ண பழகுங்க. அது சுலபமாக செஞ்சுட்டு போகலாம். வீட்டு போனாலும் அரிசி போடுறது, நடக்கிற நாய்ங்களுக்கு சாப்பாடு போடுறது, பூனைக்கு சாப்பாடு போடுறது, குருவிக்கு சாப்பாடு போடுங்க. அப்புறம் பாருங்கள் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு. நிச்சயமாக சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் நல்லா இருப்பீங்க. அறிவு.